ஒரு நாள் 2 புத்தமத சந்நியாசிகள் நீண்ட பயணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு மண் பாதையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நதி கரையில் நின்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்தனர். அவள் அழகாக அணிந்திருந்தாள், ஆனால் சஞ்சலமாகவும் கவலையுடனும் இருந்தாள். அந்த நதி ஆழமாக இருந்தது. அதை கடந்தால் அவளது ஆடைகள் சேதமடையும். உடனே மூத்த சந்நியாசி அருகில் சென்று அவளை கவனமாக தூக்கி அந்த நதியை கடந்தார். அப்புறம் அவளை கீழே வைத்து நிதானமாக வணங்கி வழியில் தொடர்ந்து சென்றார். ஆனால் இளைய சந்நியாசி அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் பெண்களை தொடக்கூடாது என்பதே அவர்களது விரதங்களில் ஒன்று. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் உள்ளத்தில் பல வினாக்களும் குற்ற உணர்வும் வழிந்து கொண்டிருந்தது. மணி நேரங்கள் சும்மாவாக சென்றன. நடைபயணத்தின் போது தாங்க முடியாமல் இளைய சந்நியாசி கேள்வி எழுப்பினார். சகோதரா, நீங்கள் எப்படி அந்த பெண்ணை தூக்கினீர்கள்? நம்மால் அப்படி செய்ய முடியாது அல்லவா? மூத்த சந்நியாசி அமைதியாக சிரித்தார் மற்றும் சொன்னார், நான் அவளை கரையிலேயே விட்டுவிட்டேன். நீ ஏன் இப்போதும் அவளையே மனதில் எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? கடந்ததை விடுவதே மன அமைதிக்கு மிக முக்கியம். அதிர்ச்சி, கோபம், குற்ற உணர்வு போன்றவை நம் உள்ளத்தை சுமையாக மாற்றுகின்றன. புத்தர் கூறியபடி, நம்மை சேவை செய்யாததை விடுத்துவிட்டால்தான் நமக்குள் அமைதி உருவாகும்.